Hi everyone, welcome to Netting Lit. UGTRB exam seriesல today RK நாராயணோட நாவல் சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். முதல்ல ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் வந்து பார்த்துருவோம். RK நாராயண் he was born in the year 1906 and he died in the year 2001. இவர் ஒரு இந்தியன் ரைட்டர். அதுவும் நம்ம தமிழ்நாடுல இருக்க ஒரு ரைட்டராக தான் இவங்க வந்து இருந்திருக்காங்க. அந்த டைமில் தமிழ்நாடுவா மட்ராஸ் அப்படின்னு சொல்லி தானே சொன்னாங்க. ஸோ அந்த மெட்ராஸ் அந்த டைமில் ஒரு தமிழ் பிராமின் ஃபேமிலியில் தான் இவங்க வந்து பிறந்திருக்காங்களாம். இவர் எதனால ஃபேமஸ் ஆனார் அப்படின்னா இவரோட நாவல்ஸாக இருந்தாலும் சரி ஆர் ஷார்ட் ஸ்டோரிஸாக இருந்தாலும் சரி ஒரு ஃபிக்ஷனல் டவுனில் நடக்கிற மாதிரி இவங்க வந்து எழுதியிருக்காங்க. அந்த ஃபிக்ஷனல் டவுன் அப்படின்னா இமேஜினேஷனாக இவரே ஒரு டவுனை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த டவுனோட நேம் வந்து மால்குடி. இது வந்து சவுத் இந்தியா நம்ம தமிழ்நாடு சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஊரா ஒரு டவுனாக வந்து இவர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. இவரோட ஸ்டோரியோட எல்லா செட்டிங்குமே மோஸ்ட்டாக இந்த மால்குடி அந்த பிளேஸில் தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இவர் வந்து ஃபேமஸான ஒரு பர்சனாக இருக்காங்க. அண்ட் இவரோட ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் மால்குடி டேஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒர்க்காக வந்து இருந்திருக்கு. அந்த டைமில் முதல் முறையாக இந்தியன் இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் நிறைய பேர் வந்து எமர்ஜ் வந்து ஆகுறாங்க. முல்க் ராஜ் ஆனந்த், ராஜாராவ். ஸோ அவங்க கூடலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த RK நாராயணும் வந்து ஒரு அசோசியேட்டாக தான் இருந்திருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் இந்தியன் இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் இருக்காங்கல்ல அதில் அந்த RK நாராயணும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன். மோர் தேன் 200 நாவல்ஸ் எழுதியிருக்காங்களாம். நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் பிளேஸும் கூட இவங்க வந்து எழுதியிருக்காங்க. நார்மலாக பீப்புளோட எவ்ரிடே லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களை இவங்களோட ஸ்டோரிஸ் வந்து போர்ட்ரே பண்ணுற மாதிரி இருக்குமா. அண்ட் இவங்களை வில்லியம் ஃபாக்னர் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் ரைட்டர் கூட வந்து கம்பேர் பண்ணுறாங்க. அந்த வில்லியம் ஃபாக்னரும் ஒரு ஃபிக்ஷனல் டவுனை வந்து இமேஜினேட்டிவாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம RK நாராயணும் மால்குடியை க்ரியேட் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அதனால் அந்த வில்லியம் ஃபாக்னர் கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஆல்சோ கைடி மௌபசன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெஞ்ச் ரைட்டர் இருக்கார். அந்த ஃப்ரெஞ்ச் ரைட்டரோட ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் கன்சைஸாக இருக்கும். கன்சைஸ் அப்படின்னா ஷார்ட்டாக இருக்கும், பட் அட் த சேம் டைம் வாசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இவங்களோட ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் RK நாராயணோட ஷார்ட் ஸ்டோரிஸ் ரெண்டுமே சிமிலராக இருக்கிறதுனால அந்த கைடி மௌபசன்ட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்ச் ரைட்டர் கூடவும் RK நாராயணை கம்பேர் பண்ணுறாங்க. RK நாராயணுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோட ஹையஸ்ட் ஹானர்ஸாக இருக்கிற பத்ம விபூஷன் அண்ட் பத்ம பூஷன் இந்த 2 அவார்ட்ஸுமே இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொடுத்து ஹானர் வந்து பண்ணியிருக்காங்களாம். அண்ட் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க ஒர்க் சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு நாவல். இதை வந்து 1935ல் RK நாராயண் வந்து எழுதியிருக்காங்க. இந்த ஒர்க் தான் RK நாராயணோட ஃபர்ஸ்ட் புக்காக வந்து இருக்கு. அண்ட் இது மூலமாக தான் அவர் ஒரு டெபியூ நாவலிஸ்டாக இந்த லிட்ரரி சர்க்கிள்குள்ளே வந்து இன்ட்ரடியூஸ் வந்து ஆகுறாங்க. இந்த ஸ்டோரியும் பார்த்தோம் அப்படின்னா அவரோட அந்த ஃபிக்ஷனல் டவுன் இருக்குல்ல மால்குடி அங்கே தான் செட்டிங் வந்து இருக்குது. அண்ட் பிரிட்டிஷ் ரூல் பண்ணக்கூடிய டைம் அந்த கொலோனியல் இந்தியா இருக்குல்ல அதுதான் இதோட செட்டிங்காக வந்து இருக்குது. அண்ட் இந்த புக்கை இவர் எழுதியிருக்கிறது 1935ல் தான் எழுதியிருக்காரு. அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னுமே சுதந்திரம் வந்து கிடைக்கல. பிரிட்டிஷர்ஸ் தான் நம்மளை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி தானே. ஸோ அந்த பிரிட்டிஷ் ரூலுக்கு கீழே அந்த கொலோனியல் ரூலுக்கு கீழே நடக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியாக தான் இந்த சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை வந்து எழுதியிருக்காங்க. இந்த சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ட்ரைலஜியாக வந்து இருக்குது. ட்ரைலஜி அப்படின்னா 3 புக்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி தான் இந்த சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் ஒன் வந்து த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் த தேர்ட் ஒன் த இங்கிலீஷ் டீச்சர். இந்த 3ஐயும் சேர்த்து அவங்க வந்து ட்ரைலஜி மாதிரி எழுதியிருக்காங்க. அதில் அந்த ஃபர்ஸ்ட் ஒர்க் தான் இந்த சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற நாவலாக வந்து இருக்குது. இந்த நாவல் வந்து யாரோட ஸ்டோரியை சொல்லுது அப்படின்னா சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 year old பாய் வந்து இருக்கிறான். அவன் வந்து ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இருக்கான். அண்ட் அப்போ அந்த ஸ்கூலில் வந்து ஒரு ரிச்சான ஒரு ஸ்கூல் பாய் வந்து சேர்றான். அந்த பாயோட நேம் வந்து ராஜம். ரிச்சான ஸ்கூல் பாய் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பர்சனாக இருக்கும்போது நம்ம சுவாமி வந்து அந்த ராஜமோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படியாவது கிடைக்கணும்னு சொல்லி நினைக்கிறானா. ஸோ அதுக்கு அவன் என்ன மாதிரியான எஃபர்ட் எல்லாம் போடுறான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியா வந்து இருக்குது. இந்த ஒர்க்கோட டைட்டில் சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதை முதல்ல நம்ம RK நாராயண் வந்து எப்படி வச்சிருந்தாங்க அப்படின்னா சுவாமி தட் டேட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. சுவாமி த டேட்டுன்னு சொல்லி தான் RK நாராயண் இந்த ஒர்க்குக்கு வந்து டைட்டில் கொடுக்கணும்னு சொல்லி வச்சுருக்காங்களாம். டேட் அப்படின்னா நேச்சுரலி கிஃப்டான ஒரு பர்சன். இந்த சுவாமிக்கு ஏதோ ஒரு நேச்சுரல் கிஃப்ட் வந்து இருக்குது. அது என்னன்னு சொல்லி நம்ம வந்து ஸ்டோரி போகும்போது பார்ப்போம். ஸோ அந்த டைட்டிலை வந்து கிரஹாம் கிரீன் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் கூட நம்ம RK நாராயணுக்கு வந்து அசோசியேஷன் வந்து இருந்திருக்கு. இந்த கிரஹாம் கிரீன் வந்து ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த நாவலை வந்து வாசிச்சுட்டு நான் ஒரு டைட்டில் கொடுக்குறேன் அதுதான் இதுக்கு வந்து ஆப்டாக இருக்கும்
இருக்கும்னு சொல்லிட்டு சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற டைட்டில் இந்த கிரஹாம் கிரீன் தான் வந்து கொடுக்குறாங்களாம். ஸோ ஆர்கே நாராயண் வந்து இந்த ஒர்க்குக்கு வச்ச டைட்டில் வந்து சுவாமி த டேட். அதை சேஞ்ச் பண்ணது யார் அப்படின்னா கிரஹாம் கிரீன் அப்படிங்கிற ஒரு பர்சன். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ள வந்து என்ன வந்து போவோம். இந்த ஒர்க்கோட ப்ரோட்டகனிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சுவாமிநாதன், அதான் அவனோட ஃபுல் நேம். பட் அதை ஷார்ட்டாக எல்லாரும் சுவாமின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. இவன் வந்து ஒரு 10 year old பாயா வந்து இருக்கான். அந்த சவுத் இந்தியாவில் மால்குடி அப்படிங்கிற டவுனில் தான் இவன் வந்து வாழ்ந்துட்டு வந்து இருக்கானா. இவனோட ஃபாதர் வந்து WT ஸ்ரீனிவாசன், அவர் ஒரு லாயராக இருக்காங்க. மதர் அண்ட் ஆல்சோ அவன் வீட்டில் ஒரு கிராண்ட் மதரும் இருக்காங்க. இவங்க எல்லாரும் தான் சேர்ந்து ஹாப்பியாக வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த கிராண்ட் மதரை இவன் ரொம்ப அன்பாக வந்து கிராணி அப்படின்னு சொல்லி தான் இவன் வந்து கூப்பிடுவானா. சுவாமியை பார்த்தோம் அப்படின்னா ஒரு லேசியான பாயா தான் இருக்கான். அவனுக்கு வந்து 10 வயசு வந்து ஆகுது. ரொம்ப லேசியான ஒரு பாயா இருக்கான். ரொம்ப அந்த படிப்புலலாம் ஒரு ஆர்வம் வந்து இல்லாமல் ஒரு கேர்லெஸ்ஸான ஒரு பாயா வந்து இருக்கிறானா. இவன் வந்து இந்த பிராமின் ஃபேமிலி அதில் இருக்க ஒரு மெம்பராக தான் இந்த சுவாமிநாதன் வந்து இருக்கிறான். மண்டே மார்னிங்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வேகமாக அந்த மார்னிங் டைம் தான் உட்காந்து வேகமாக அந்த ஹோம்ஒர்க் எல்லாம் அவங்களோட அப்பாவோட டெஸ்கில் உட்காந்து எழுதுவானா. அண்ட் ஸ்கூலுக்கு போகிறதும் லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு ஓடி போவானா. இவன் படிக்கிற ஸ்கூலோட நேம் வந்து ஆல்பர்ட் மிஷன் ஸ்கூல். ஸோ ஒரு லேசியான ஒரு பாயை ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான் இந்த சுவாமிநாதன். கிளாஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா இவனுக்கு மோஸ்ட் ஆஃப் த கிளாஸ் எல்லாம் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் மேக்ஸ் அதில் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் வந்து ஆகுறானா. இவனுக்கு ஸ்கிரிப்சர் கிளாஸும் வந்து இருக்கு. ஸ்கிரிப்சர் கிளாஸ் அப்படின்னா ரிலிஜியன் பற்றி, அந்த ரிலீஜியஸில் இருக்க வேர்சஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதை பற்றிலாம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு கிளாஸ் தான் இந்த ஸ்கிரிப்சர் கிளாஸ். அதில் இவனோட டீச்சரோட நேம் வந்து மிஸ்டர் எபனேசர் அப்படிங்கிற ஒரு பர்சன். அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹிந்துயிசமை வந்து மாக் பண்ணிட்டு கிறிஸ்டியானிட்டியை வந்து ப்ரைஸ் பண்ணுறாரா. சுவாமிக்கு வந்து ரொம்ப இன்சல்ட்டிங்காக ஃபீல் ஆகுது. அதனால இவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா ஜீசஸ் வந்து ஒரு காடாக இருக்காங்க. ஒரு காட் வந்து எப்படி வந்து மீட்டை வந்து சாப்பிடலாம், ஒயினை வந்து ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த எபனேசர் கிட்ட வந்து கொஸ்டின் வந்து கேட்குறானா. கேட்டோன்னே அந்த டீச்சருக்கு வந்து கோவம் வந்து இவனை வந்து ஹார்ஷாக வந்து பனிஷ் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட ஃபாதர் கிட்ட சொல்கிறான் சுவாமிநாதன். ஃபாதருக்கும் ரொம்ப கோவம் வருது. ஏன்னா இவங்க பிராமின் கம்யூனிட்டியில் இருக்க ஒரு பர்சன் அப்படிங்கும்போது ஒரு ரிலீஜியஸ் ஆர்கியூமெண்ட்டில் ரொம்ப கோவம் வருது. அந்த சுவாமியோட ஃபாதர் வந்து ஹெட் மாஸ்டருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி ஒன்று வந்து அனுப்புகிறாராம். அடுத்த நாள் அந்த கம்ப்ளைண்ட் லெட்டரையும் தூக்கிட்டு இவன் வந்து போயிட்டு ஹெட் மாஸ்டர் கிட்ட கொடுக்குறான். கொடுத்தோடனே அந்த ஹெட் மாஸ்டர் வந்து அந்த எபனேசர் அப்படிங்கிற ஸ்கிரிப்சர் கிளாஸ் டீச்சரை வந்து அவர் வந்து திட்டுறாரு. ஆல்சோ சுவாமிகிட்டையும் சொல்கிறாரு, இந்த மாதிரி விஷயங்களை உன் ஃபாதர் கிட்ட போயிட்டு நீ வந்து சொல்ல வேண்டாம், ஃபாதரை இந்த மாதிரி மேட்டர்ஸ்லாம் இன்வால்வ் பண்ணாமல் இருன்னு சொல்லிட்டு இவனையும் கிளாஸ்க்கு வந்து அனுப்பி வைக்கிறாரு. சுவாமிக்கு பார்த்தோம் அப்படின்னா கிளாஸில் 4 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. சோமு இவன் தான் அந்த கிளாஸோட மானிட்டர் அப்படின்னா லீடர் மாதிரி, அந்த கிளாஸ் லீடராக வந்து இருக்கிறான். தென் சங்கர் அந்த கிளாஸ்லேயே நல்லா கிளவரான பாயாக வந்து இருக்கிறான். தென் மணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்லி பில்ட் பர்சனாக வந்து இருக்கான். அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் விட நல்லா ஹைட்டாக இருக்கான், நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருக்கிறான். ஆனால் இவன் எப்படிப்பட்ட ஒரு பர்சனாக இருக்கான் அப்படின்னா ஒரு லேசியான பர்சன், எல்லாரையும் புள்ளி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இந்த மணி வந்து இருக்கிறான். ஆல்சோ அனதர் ஒன் பாய் இருக்கான். அவனோட நேம் வந்து சாம்வேல். அவனோட நிக் நேம் வந்து த பீன்னு சொல்லி சொல்கிறாங்க. பி அப்படின்னா பட்டாணி இருக்குல்ல, ஸோ பட்டாணின்னு சொல்லிட்டு இந்த சாம்வேலுக்கு வந்து ஒரு நிக் நேம் வந்து இருக்குது. இந்த சாம்வேல் வந்து எல்லார்ட்டையும் பேசி எல்லாரையும் சிரிக்க வைப்பானா. முக்கியமாக நம்ம சுவாமியை வந்து நல்லாவே சிரிக்க வந்து வைக்கக்கூடிய ஒரு பர்சனாக வந்து இருக்கிறான். சோமு, சங்கர், மணி, சாம்வேல் 4 பேர் இருந்தாலும் இதில் நம்ம சுவாமிக்கு ரொம்ப ஒரு க்ளோஸான ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த மணியாக வந்து இருக்கிறான். நல்ல வெல் பில்டான பர்சன் பார்த்தோம்ல, ஸோ அந்த மணியும் சுவாமியும் இன்னுமே நல்லா க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸாக வந்து இருக்காங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நிறைய சீக்ரெட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. ஜாலியாக அந்த லைஃப்பை வந்து என்ஜாய் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது அந்த ஸ்கூலோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்பர்ட் மிஷன் ஸ்கூல். அந்த ஸ்கூலுக்கு புதுசாக ஒரு பாய் வந்து வாரான். அவனோட நேம் வந்து ராஜம். இவன் வந்து அந்த ஊருக்கு புதுசாக அப்பாயிண்ட் பண்ண போலீஸ் சூப்பரிடென்ட்டோட பையனாக வந்து இருக்கிறான். ராஜம் வந்து பார்த்தாலே நல்ல ஃபியர்லெஸ்ஸான ஒரு பாயாக இருக்கான், இன்டெலிஜென்ட்டாக இருக்கான். போலீஸோட பையன் அப்படிங்கும்போது நல்ல வெல்த்தியான பர்சனாக வந்து இருக்கான். அவனை பார்த்தோன்னே மணிக்கு என்ன தோணுது அப்படின்னா இவன் வந்து நமக்கு வந்து ரைவல் அப்படின்னு சொல்லி தோணுது. ரைவல் அப்படின்னா நமக்கு போட்டியாக இருக்கக்கூடியது வந்து இவன் தான் அப்படின்னு சொல்லி அந்த மணி வந்து நினைக்கிறானா. சுவாமி வந்து முதல்ல என்ன சொல்கிறான் அப்படின்னா மணிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான். ஏன்னா மணியை இவனை தானே ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. மணிக்கு தான் சுவாமியும் சப்போர்ட் பண்ணுறான். பட் ஹிட்டனாக இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த ராஜமையும் ரொம்ப வந்து அட்மையர் வந்து பண்ணுறான். இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா இந்த சுவாமி, மணி, ராஜம் இவங்க 3 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி தான் வரப்போகுது. சுவாமிக்கு வந்து இந்த ராஜம்
ராஜம்மா பார்த்தோன்னே ரொம்ப வந்து பிடிச்சிருச்சு. ஆனால் மணிக்கு வந்து ராஜம்மா வந்து பிடிக்கல. ஸோ அதனால் அந்த கிளாஸில் இருக்க பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம இன்னைக்கு ஈவினிங் வந்து யார் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அந்த சைடு வந்து ஒரு ரிவர் வந்து போயிட்டுருக்கு. அந்த ரிவரோட நேம் வந்து சரையூ ரிவர். அந்த சரையூ ரிவரோட அந்த பேங்க்ல வந்து நம்ம ஒரு ஃபைட் வந்து வச்சுப்போம், சின்ன பசங்கள்ல. ஸோ யார் பெருசு அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காக அந்த ஃபைட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். போயிட்டு ஃபைட் வந்து ஆரம்பிக்க போகுது. ஆரம்பிக்கும் போது ராஜம் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நம்ம எதுக்கு வந்து ஃபைட் பண்ணணும், நம்ம வந்து இன்ஸ்டடாக நம்ம எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லி ராஜம் வந்து சஜஸ்ட் பண்ணுறான். அண்ட் மணியும் வந்து ஓகேன்னு சொல்லி அக்ரி வந்து பண்ணிக்கிறான். சுவாமிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இந்த கிளாஸ்லேயே இருக்கிற 2 பவர்ஃபுல்லான பாய்ஸுமே என்னோட ஃப்ரெண்டு தான். மணி வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பாயாக இருக்கிறான். ராஜம் வந்து நல்ல வெல்தியான ஃபியர்லெஸ்ஸான ஒரு பிரில்லியண்டான பாயாக இருக்கான். 2 பேருமே எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி சுவாமிக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்குதான். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சுவாமி வந்து அவனோட கிராண்ட் மதர் இருக்காங்கல்ல, கிராண்ட் மதர் கிட்ட போயிட்டு ராஜம் பற்றி நிறைய பெருமையாக வந்து பேசுகிறானா. கிராண்ட் மதர் வந்து கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த கிராண்ட் ஃபாதரோட கிரேட்னஸ் பற்றி. பட் இவனுக்கு அதை பற்றிலாம் கேட்குறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டே வந்து இல்லை. இவனுக்கு ராஜம் பற்றி மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்கான் இந்த சுவாமிநாதன். கொஞ்ச நாள் வந்து ஆகுது. அதுக்கப்புறம் இந்த சுவாமி அண்ட் மணி 2 பேரும் சேர்ந்து அந்த போலீஸோட பையன் ராஜம் இருக்காங்கல்ல, ராஜமோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க. போனால் அது வந்து ரொம்ப ஒரு லக்ஸூரியான ஒரு ஹோமாக இருக்குது. நிறைய டாய்ஸ் எல்லாம் அந்த ராஜம் வந்து வச்சுருக்கான். நல்ல டெலிஷியஸான ஃபுட் கூட அவங்களோட வீட்டில் வந்து இருக்குதாம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து சுவாமி அண்ட் ராஜம் வந்து ரொம்ப அகைன் அண்ட் அகைன் வந்து அடிக்கடி வேறு வேறு பிளேஸ்க்கு போகிறது இப்படி நிறைய சுத்த வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் சுவாமியோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல கிளாஸில், அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஜெலஸாக இருக்குது. ஜெலஸ் ஆகி சுவாமியை எப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னா ராஜம் ஸ்டைல், ராஜமோட வால் மாதிரி. இந்த சுவாமி ராஜம் எங்கே போனாலும் அவன் பின்னாடியே போகிறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து இவனை வந்து கிண்டல் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இவனை ரிஜெக்ட் பண்ணதுனால இவனுக்கு ரொம்ப வந்து ஹர்ட்டிங்காக வந்து ஃபீல் ஆகுதான். அண்ட் வாழ்க்கையில் முதல் தடவை வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸை லூஸ் பண்ணுற அந்த ஃபீலை வந்து அனுபவிக்கிறான். ரொம்ப ஹர்ட்டிங்காக வந்து ஃபீல் பண்ணுறானா. அதனால் பேப்பரில் போட் எல்லாம் செஞ்சு அந்த போட் எல்லாத்தையும் வந்து தண்ணியில் போட்டு முள்க வந்து வைக்கிறானா. அவன் ரொம்ப சோகமாக இருக்கான் அப்படிங்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக இந்த பேப்பர் போட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவன் வந்து பண்ணி வந்து எல்லாத்தையும் சிங்காக வச்சுட்டே இருக்கானா. அண்ட் ஒரு சாட்டர்டே என்ன ஆகுது அப்படின்னா, ராஜம் வந்து சுவாமியோட வீட்டுக்கு வந்து வாரான். ஏற்கனவே இவங்க எல்லாரும் சேர்ந்து ராஜமோட வீட்டுக்கு போயிருப்பாங்கல்ல, இப்போ ராஜம் வந்து சுவாமியோட வீட்டுக்கு வந்து வாரானா. வரும்போது அந்த ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடா ராஜம்மா வந்து ரிசீவ் பண்றதுக்காக காத்திருக்காங்க. நம்ம சுவாமியோட கிராண்ட் மதருக்கும் ராஜம்மா பார்த்தோன்னே ரொம்ப வந்து பிடிச்சு போயிருது. ஒரு ஹாப்பியான டேயா வந்து அந்த டே வந்து முடியுது. பட் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது திரும்பியும் எல்லாரும் இந்த சுவாமியை வந்து கிண்டல் பண்ணிட்டே வந்து இருக்காங்களாம். கிண்டல் பண்ணிட்டே இருக்கும்போது இவனுக்கு வந்து கோவம் வந்துடுது. கோவத்துல சங்கர் அண்ட் பீன்னு சொல்லி பார்த்தோம்ல அந்த சாம்வேல், இவங்க 2 பேரையும் நம்ம சுவாமி வந்து அடிச்சிடுறானா. அடிச்சோடனே மணியும் அந்த சீன்ல வந்து வாரான். மணியும் போயிட்டு ராஜம்மா வந்து டிஃபெண்ட் வந்து பண்றானா. அண்ட் இப்படி என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கிளாஸ் ரூம்குள்ள ஒரு ஃபைட் வந்து ஆரம்பிச்சிருது. ஹெட் மாஸ்டர் வந்து வாராரு. வந்து அந்த ஃபைட்டை வந்து அப்படியே ஸ்டாப் வந்து பண்றாங்க. அண்ட் இதனால ராஜம் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் கிளாஸ்ல இருக்க எல்லா பாய்ஸையும் வந்து அவனோட வீட்டுக்கு வந்து கூப்பிடுறான். வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க எல்லாருக்குமே ஃபுட் வந்து கொடுக்குறான். கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இப்படி வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச் எல்லாம் வந்து கொடுக்குறானா. வந்த எல்லா பாய்ஸுக்குமே வந்து ஒரு கிஃப்ட்டும் கொடுக்குறானா. நம்ம யாருமே எனிமீஸ் கிடையாது, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி அவன் வந்து அனுப்பி வைக்கிறான். அண்ட் எல்லாருமே வந்து அக்ரி பண்ணி அங்கிருந்து வந்து கிளம்புறாங்க. இந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா, சுவாமியோட மதருக்கு வந்து இன்னொரு ஒரு குழந்தை வந்து பிறக்குது. அது வந்து ஒரு பேபி பாயா வந்து இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே எக்ஸாம்ஸ் வந்து வர ஸ்டார்ட் ஆக போகுது. இதனால சுவாமியோட ஃபாதர் பார்த்தோம் அப்படின்னா, சுவாமியை வந்து படிச்சுட்டே இருக்கணும்னு சொல்லிட்டே வந்து இருக்காரு. சுவாமிக்கு அந்த படிக்கணும் அப்படிங்கும் போதே ரொம்ப ப்ரெஷரா வந்து ஃபீல் பண்றான். பட் முன்னாடியை விட இந்த ராஜமோட அசோசியேஷனால சுவாமி வந்து இன்னும் கொஞ்சம் படிக்க வந்து ஆரம்பிச்சிருக்கான். அதனால அவங்க அப்பா வந்து இவனை வந்து ப்ரைஸ் பண்றாங்களா. ஸோ அதனால அவன் வந்து அப்படியே ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணிக்கிறானா. அண்ட் எக்ஸாம் நடக்குது. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாய்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க எல்லாருமே அந்த கிளாஸ் பாய்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க. இங்க் பாட்டில் வச்சு ஒவ்வொருத்தர் மேலே இங்க் அடிக்கிறாங்க, பேப்பர் எல்லாம் கிழிச்சு போடுறாங்க. அண்ட் ஒரு டீச்சர் வந்து ஸ்டாப் பண்ற வரைக்கும் கிளாஸ்ல எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. சுவாமி வந்து இப்போ மணி அண்ட் ராஜம் இவங்க 2 பேர் கூட ரொம்ப க்ளோஸா வந்து இருக்கிறான். அண்ட் அடுத்து ஆகஸ்ட் டைம் வந்து வருது. இந்த டைம்ல இந்தியால இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்கான ப்ராட்டஸ்ட் எல்லாம் வந்து நடந்துட்டு வந்து இருக்குது. இந்த நாவல் எழுதின செட்டிங்கே பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் ரூல்ல இருந்தானே பார்த்தோம்.
பிரிட்டிஷ் ரூலில் இருக்கும்போது இந்தியன்ஸ் எல்லாரும் நிறைய ப்ராட்டஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷனை இந்த ஒர்க்கில் கொண்டு வந்திருக்காங்க ஆர்கே நாராயண். அந்த ஆகஸ்ட் டைமில் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்காக நிறைய ப்ராட்டஸ்ட் எல்லாம் நடக்குது. இந்த ப்ராட்டஸ்ட் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் சுவாமிக்கு சில ட்ரபிள்ஸ் எல்லாம் வருது. என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதில் அந்த டைமில் நடந்த மூமெண்ட் என்ன அப்படின்னா, காந்திஜியோட நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், ஒத்துழையாமை இயக்கம், அது வந்து நடந்திருக்குது. அந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபாரினில் மேட் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாம் நாங்கள் போட மாட்டோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த ஃபயரில் அவங்களோட அந்த பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு வந்து கொளுத்துறாங்களாம். சுவாமியும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நானும் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு கேப் வந்து வச்சிருக்கானா, அந்த கேப்பை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஸ்விதேஷி பான் ஃபயரில் அவன் வந்து போடுறான். பட் அவனுக்கு தெரியாது அந்த கேப் வந்து ஃபாரின் மேட்லாம் கிடையாது, இந்தியன் மேட் தான். ஸோ இந்த பேசிக்கான ஒரு விஷயமே தெரியாமல் எல்லாரும் பண்ணுறாங்க அப்படிங்கிறக்காக இவனும் பண்ணுனா அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு அந்த மூமெண்ட்டோட ஒரு ரிபெல்லியனில் அந்த ஸ்கூலில் இருக்க விண்டோஸ் எல்லாத்தையும் வந்து நிறைய பேர் வந்து உடைக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. சுவாமியும் அதில் இருக்க ஒரு மெம்பராக தான் இருக்கிறான். அண்ட் சூன் ஹெட் மாஸ்டருக்கு இந்த விஷயம் வந்து தெரிய வரும்போது அந்த இதில் இன்வால்வ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவர் வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்குறாராம். சுவாமியும் பயந்துக்கிட்டு அந்த கிளாஸ்ல இருந்து அவன் வந்து ஓடி போயிடுறானா. அடுத்த நாள் இவனை ஃபார்மலா அந்த ஆல்பர்ட் மிஷன் ஸ்கூல்ல இருந்து எக்ஸ்பெல் வந்து பண்ணிடுறாங்க, சஸ்பெண்ட் வந்து பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ப்ராட்டஸ்ட்னால சுவாமியோட ஸ்கூலிங் வந்து அப்ரப்டா அந்த ஆல்பர்ட் மிஷன் ஸ்கூல்ல வந்து முடியுது. அந்த ப்ராட்டஸ்ட்ல இவன் வந்து கேப்பை வந்து பர்ன் பண்ணியிருக்கான். ஆல்சோ ஸ்கூல்ஸோட விண்டோஸை இவன் வந்து பிரேக் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற அக்யூசேஷன்னால ஆல்பர்ட் மிஷன் ஸ்கூல்ல இருந்து இவனை வெளியேற்றிடுறாங்க. அந்த ஸ்கூல்ல இருந்து வெளியே அனுப்புனதுனால சுவாமியோட ஃபாதர் இவனை இன்னொரு ஒரு ஸ்கூல்ல போயிட்டு சேர்த்து விடுறாங்க. அது வந்து போர்டு ஹை ஸ்கூல். இது வந்து அந்த பழைய ஸ்கூலை விட ரொம்பவே ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஸ்கூலாக வந்து இருக்குது. இந்த நியூ ஸ்கூல் வந்து சுவாமிக்கு ரொம்ப ஹோம்ஒர்க் வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப ஹெவியான ஹோம்ஒர்க்ஸ் வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கூல்ல இருந்த ஹோம்ஒர்க்ஸை விட நிறைய அதிகமாக வந்து இருக்குது. ஆல்சோ இந்த புது ஸ்கூலில் வந்து ஈவினிங் டைமில் எல்லாருமே வந்து ட்ரில் ப்ராக்டிஸ், அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதுவும் கூட கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணணுமா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான என்விரான்மெண்ட்டில் சுவாமி வந்து அடுத்து வந்து சேர்ந்துக்கிட்டான். அவனோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பழைய ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. இவன் வந்து அதை திட்டும்போது ஓடி போயிடுவான்ல, ஸோ அதனால் இவனை தான் கண்டிப்பாகவே எக்ஸ்பெல் பண்ணணும்னு எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மணி, ராஜம் எல்லாம் அந்த பழைய ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்காங்களாம். அதனால் இந்த ராஜம்க்கு மணி மேலே ரொம்ப கோவமாக இருக்குது, இவன் வந்து இப்படி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. 6 வீக்ஸ் வந்து ஆகுது. அந்த 6 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து ராஜம் வந்து சுவாமியை வந்து ஃபர்கியூ வந்து பண்ணிட்டானா. ஃபர்கியூ பண்ணிட்டு நம்ம ஈவினிங் டைம் எல்லாம் மீட் பண்ணுறோம்ல, ஸோ அந்த டைம் நம்ம வந்து கிரிக்கெட் வந்து விளையாடுவோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கிரிக்கெட் கிளப் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ராஜம் வந்து ஒரு ஐடியா வந்து கொடுக்குறான். அண்ட் இவங்க எதை இன்ஸ்பிரேஷனாக வச்சு இந்த கிரிக்கெட் கிளப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டைமில் மேர்லிபோன் கிரிக்கெட் கிளப்னு சொல்லி ஒன்று இருந்திருக்கு. ஸோ அதை ஒரு பேஸாக வந்து வச்சு இவங்க ஒரு கிரிக்கெட் கிளப் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட கிளப்போட நேம் வந்து மால்குடி கிரிக்கெட் கிளப். அதை ஷார்ட்டாக எம்சிசின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் பண்ணி ஈவினிங் டைமில் வந்து விளையாடுறாங்களாம். அண்ட் இவங்ககிட்ட வந்து மணியே வந்து இல்லை. பட் மணியே இல்லாமலே கிரிக்கெட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் அவங்க வந்து ஆர்டர் வந்து பண்ணிட்டாங்களாம். அந்த ப்ராப்பரான எக்யூப்மெண்ட்லாம் எதுவுமே வந்து இவங்ககிட்ட வந்து இல்லை. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு சப்ஸ்டிடியூட் எக்யூப்மெண்ட் மாதிரி வச்சு இவங்க அந்த கிரிக்கெட்டை வந்து விளையாட வந்து ஆரம்பிக்கிறாங்க. சுவாமி வந்து இதில் நல்ல பவுலிங் போடக்கூடிய ஒரு பர்சனாக வந்து இருக்கிறான். ஒரு டேலண்டடான பவுலராக இருக்கிறான். அதனால் அவனுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ஒரு நிக் நேம் வந்து கிடைக்குது, டேட் அப்படின்னு சொல்லிட்டு. சுவாமி இதை டேட்டுன்னு சொல்லி பார்த்தோம்ல, நேம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த நேச்சுரலி கிஃப்டான இருக்கிற அந்த பவுலிங் டேலண்ட்டுக்காக தான் இவனுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து டேட் அப்படிங்கிற நிக் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. இவன் வந்து ஒரு பவுலர், ஞாபகம் வச்சுக்கோங்க. இவன் வந்து ஈவினிங் டைம் வந்து போயிட்டு விளையாடுறான். பட் என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, இவங்க எல்லாரும் ஒரு ஸ்கூலில் இருக்காங்க, இவன் மட்டும் அந்த போர்ட் ஸ்கூலில் வந்து இருக்கிறான். அந்த போர்ட் ஸ்கூலில் பார்த்தோம்ல, ஹெவியான ஹோம்ஒர்க்ஸ் இருக்குது, ஈவினிங் டைம் வந்து ட்ரில்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால எப்போவுமே இந்த கிரிக்கெட் ப்ராக்டிஸ்க்கு சுவாமி வந்து லேட்டாக தான் வந்துட்டு இருக்கானா. லேட்டாக வர்றதுனால ராஜம் அண்ட் மணி மேலே அவன் மேலே ஆஃபனாக வந்து கோவம் வந்து படுறாங்க. ஏன் இப்படி லேட்டாக வந்துட்டே இருக்குன்னு சொல்லி கோவம் வந்து படுறாங்களாம். அண்ட் இவங்களுக்கு ஒரு மேட்ச் வந்து இன்னொரு ஒரு டீம் கூட நம்ம வந்து மேட்ச் வைப்போம்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதில் எப்படியாவது வின் பண்ணணும்னு சொல்லி தான் எல்லாரும் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த சுவாமியால் மட்டும் போக வந்து முடியலை. அண்ட் இவனுக்கு எப்படியாவது ப்ராக்டிஸ் போகணும்னு சொல்லி ஆசை இருக்குது சுவாமிக்கு. அதனால ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு எனக்கு வந்து ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கணும், கொடுத்தீங்க அப்படின்னா
அப்படின்னா ஈவினிங் அந்த ஸ்கூல்ல எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அது வந்து பண்ணாம நான் வந்து எஸ்கேப் ஆகிருவேன், போயிட்டு கிரிக்கெட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி சொல்றான். பட் அந்த டாக்டர் இவங்கிட்ட வந்து ஓகே நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லிடுறாரு. பட் அவர் வந்து அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண வந்து மறந்துடுறாரு. சுவாமியும் என்ன பண்றான் அப்படின்னா அந்த டாக்டர் வந்து சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு இவன் அந்த ஈவினிங் ட்ரில்கெல்லாம் போகாம இவன் வந்து இந்த கிரிக்கெட் ப்ராக்டிஸ்க்கு வந்து போயிட்டானாம். அந்த ஹெட் மாஸ்டர் வந்து இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கும் போது சுவாமியை வந்து அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. கேன் அப்படின்னா அந்த கம்பு வச்சு அடிப்பாங்கல்ல, ஸோ அதை வச்சு அடிக்கிறதுக்கு அப்படியே த்ரெட்டன் பண்றாங்க. அந்த கம்பை தூக்கும் போதே இவன் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு டிஃபைன்ஸான ஒரு ஆக்ட்ல அந்த கம்பை பிடிச்சி வாங்கி விண்டோ வழியா தூக்கி வெளியே வந்து வீசிடுறானா. வெளியே வீசிட்டு இந்த ஸ்கூல்ல இருந்தும் ஓடி வந்து போயிடுறான். ஸோ இந்த ரிபல்லியஸான ஆக்ட், அந்த கம்பை புடுங்கி ஹெட் மாஸ்டர் கையில இருந்து அந்த கம்பை வந்து புடுங்கி வந்து தூர போட்டது வந்து ஒரு ரிபல்லியஸான ஆக்ட். இந்த ஆக்ட்காக இவனுக்கு இந்த ஸ்கூல்ல இருந்தும் எக்ஸ்பெல்ஷன் வந்து கொடுத்துடுறாங்க. ஸோ இந்த 2வது ஸ்கூல் போர்டு ஹை ஸ்கூல்ல இருந்தும் இவனை வந்து வெளியே வந்து அனுப்பிடுறாங்க. இவன் ஓடி போனான்ல, வீட்டுக்கும் வந்து வரல, வெளியே எங்கேயோ அவன் வந்து போயிட்டான். சுவாமியோட ஃபாதர் பார்த்தோம் அப்படின்னா அவனை ரொம்ப டெஸ்பரேட்டா வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அங்க அந்த ரிவர் இருக்குல்ல, சரையூ ரிவர், அதுல வந்து விழுந்து வந்து முழுகி போயிட்டானோ அப்படின்னு சொல்லிலாம் பயந்து வீட்டில் எல்லாரும் சுவாமியை வந்து தேடிட்டு இருக்காங்களாம். சுவாமி வந்து வீடு இருக்க பிளேஸ்ல இருந்து ரொம்ப தூரத்துக்கு அவன் வந்து நடந்தும் ஓடியும் வந்து போயிட்டான். ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் தான் ஐயோ நம்ம தப்பான முடிவை எடுத்துட்டோமோன்னு சொல்லி அவன் வந்து கொஞ்சம் வந்து ரிக்ரெட் வந்து பண்றான். இப்போ எங்க இருக்கோம் அப்படிங்கிறது சுவாமிக்கு வந்து தெரியல. அண்ட் ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால ரொம்ப எக்ஸாஸ்டடா ரொம்ப டயர்டா வந்து ஃபீல் பண்றான். அதுல அப்படியே கொலாப்ஸ் ஆகி வந்து விழுந்துடுறான். கொலாப்ஸ் ஆகி விழும்போதும் அவன் என்னதான் நினைக்கிறான் அப்படின்னா அன்னைக்கு வந்து கிரிக்கெட் மேட்ச், அந்த ஃபைனல் மேட்ச் வந்து இருக்கும், அந்த கிரிக்கெட் மேட்ச்ல நம்ம வந்து வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அவன் வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆகி கீழே வந்து விழுந்துடுறானா. அடுத்த நாள் மார்னிங் தான் ஒரு கார்ட்மேன், ஒரு வண்டிக்காரன் வந்து இவனை வந்து வந்து பிடிக்கிறான். கண்டுபிடிச்சிட்டு பக்கத்துல இருக்க ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு இன்ஃபார்ம் வந்து பண்றானா. அந்த ஃபாரஸ்ட்ல இருக்க அந்த ஆஃபீஸர்ஸ் தான் இந்த சுவாமியை வீட்டுக்கு வந்து பத்திரமா கூட்டிட்டு போறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு வந்து வந்துட்டான் சுவாமி. வீட்டுக்கு வந்த பிறதான் அவனுக்கு வந்து ஒரு ரிலீஃபா வந்து இருக்குது. மணி இருக்கான்ல இவனோட ஃப்ரெண்டு, அவன் வந்து இவனை வந்து பார்க்க வந்து வந்திருக்கான். வந்துட்டு சொல்றான், நீ வந்து அன்னைக்கோட கிரிக்கெட் மேட்சை நீ வந்து மிஸ் பண்ணிட்ட, அதனால ராஜம் வந்து ரொம்ப ஃபியூரியஸ், ரொம்ப பயங்கரமான கோவமா வந்து இருக்கிறான். ஏன்னா அந்த டீம்ல பெஸ்டான பவுலர் வந்து இந்த சுவாமி தான், அவனே இல்லை அப்படிங்கும் போது அந்த கிரிக்கெட் மேட்ச்ல வந்து லூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால ராஜம் வந்து ரொம்ப கோவமா இருக்கான். இந்த விஷயத்த மணி வந்து சொல்றான். சுவாமி வந்து எப்படியாவது திரும்பியா அந்த ராஜம் கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மென் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அப்படியே 10 நாள் வந்து போயிருது. 10 நாள் கழிச்சு இந்த சுவாமிக்கு இன்னொரு நியூஸ் வந்து தெரியுது. ராஜமோட ஃபேமிலி அந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது. அவன் ஒரு போலீஸோட பையல, ஸோ போலீஸோட பையங்கமோ டிரான்ஸ்ஃபர்லாம் வரும். ஸோ அதனால அப்படியே அந்த ராஜமோட ஃபேமிலி இங்க இருந்து கிளம்பி வேற ஊருக்கு போறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது. மணி தான் இந்த நியூஸை வந்து கொடுக்குறான். ராஜமோட ஃபேமிலி வந்து எந்த பிளேஸ்க்கு போறாங்க அப்படின்னா திருச்சினாப்பள்ளி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு வந்து போறாங்க. திருச்சிராப்பள்ளி இருக்குல்ல, ஸோ இந்த திருச்சிராப்பள்ளியை அந்த டைம்ல திருச்சினாப்பள்ளின்னு சொல்றாங்க. அங்கதான் இவங்க வந்து மூவ் ஆகி போறாங்க. ஸோ இப்போவும் சுவாமி என்ன நினைக்கிறான் அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம வந்து எப்படியாவது மெண்ட் வந்து பண்ணணும், எப்படியாவது சரி வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு புக் வந்து இருக்கு. அந்த புக்கை வந்து நம்ம போயிட்டு ராஜம்க்கு ஒரு ஃபேர்வெல் கிஃப்டா கொடுப்போம்னு சொல்லி நினைக்கிறான். அந்த புக் வந்து என்ன புக் அப்படின்னா ஃபேரி டேல்ஸ் புக். அதை எழுதுனது ஹான்ஸ் கிறிஸ்டன் ஆண்டர்சன். அவரோட ஃபேரி டேல்ஸ் புக்கை கிஃப்டா கொடுக்கணும்னு சொல்லி சுவாமி வந்து எடுத்துட்டு வந்து போறான். ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து போறான். போகும்போது அவனுக்கு ராஜம் கிட்ட எப்படி பேசனே தெரியல. ராஜம் கிட்ட பேசுறதுக்கே ரொம்ப பயமா வந்து இருக்குது. ராஜமும் என்ன பண்றான் அப்படின்னா இவனை பார்த்துட்டோம் ஒரு குட் பை கூட சொல்லாம அந்த ட்ரெயின்ல வந்து ஏறி வந்து உட்கார்ந்துடுறான் ராஜம். ட்ரெயின் வந்து கொஞ்சம் மூவ் ஆக ஆரம்பிக்குது. மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது சுவாமி அண்ட் மணி 2 பேரும் அந்த ட்ரெயின் பின்னாடியே வந்து ஓடுறாங்க. அண்ட் சுவாமி ஃபைனலா அந்த புக்கை ராஜம் கிட்ட வந்து கொடுத்துடுறான். ராஜம் வந்து ஏதோ ஒன்று சொல்றான். பட் அந்த ட்ரெயினோட நாய்ஸ் இருக்குல்ல, அந்த நாய்ஸ்ல ராஜம் என்ன சொன்னான் அப்படிங்கிறது இந்த சுவாமிக்கு வந்து கேட்கல. அந்த ட்ரெயின் வந்து அப்படியே மூவ் ஆகி வந்து போயிருச்சு. அண்ட் இப்போ சுவாமி வந்து நின்றுட்டு இருக்கும்போது மணி வந்து ஒரு அஷூரன்ஸ் வந்து கொடுக்குறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, ராஜம் வந்து உனக்கு வந்து ரைட் பண்ணுவான், நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்பாயில் ஆகாது, அவன் வந்து கண்டிப்பாக உனக்கு வந்து ரைட் அப்படின்னா லெட்டர் வந்து அனுப்புவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பட் சுவாமிக்கு அது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. மணி வந்து சொல்கிறான், நான் வந்து உன்னோட அட்ரஸை ராஜம்க்கு வந்து கொடுத்துருக்கேன், ஸோ அதனால் கண்டிப்பாக அவன் வந்து எழுதுவான்னு சொல்லி சொல்கிறான். உடனே சுவாமி கேட்குறான், சரி என்னோட வீட்டோட அட்ரஸை நீ சொல்லு பார்ப்போன்னு சொல்லி கேட்குறான். சொல்லும்போது இப்போ மணி வந்து கொஞ்சம் திருன்னு முழிக்கிறான். முழிக்கும்போது இவனுக்கு புரியுதா அப்போ இவன் என்ன அட்ரஸை வந்து ராஜம்க்கு கொடுத்துருப்பான் அப்படிங்கிறது வந்து யோசிக்கிறான். அப்படியே அந்த ஸ்டேஷன்ல 2 பேரும் நின்றுட்டே இருக்காங்க. அந்த ட்ரெயின் தூரமா போயிட்டு அப்படியே டிஸப்பியர் வந்து ஆகிறது. சுவாமிக்கு வந்து ரொம்ப அழுகையே வந்து வருது. ராஜம் வந்து என்னமே என்னைய வந்து நினைச்சு பாப்பானா அப்படிங்கறதே எனக்கு வந்து ஒரு டவுட்ஃபுல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி கண்ணீரோட அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல
சுவாமி நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒர்க் வந்து முடியுது. ஸோ இந்த ஒர்க்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்கூலில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி தான். அந்த சுவாமி அவன் வந்து ராஜமோட ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படியாவது அக்யூர் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். அதுதான் வந்து இந்த ஸ்டோரியாக வந்து இருக்குது. அண்ட் இந்த ஒர்க்ல இருந்து லாஸ்ட் இயர் UGTRBயில் வந்து கொஸ்டின்ஸ் எதுவுமே வந்து கேட்கல. பட் சம் கொஸ்டின்ஸ் வந்து நான் கேட்டிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ல வந்து ஆன்சர் வந்து பண்ணுங்க. அந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். சுவாமி ஸ்டடிட் அட் த டேஷ் ஸ்கூல் இன் மால்குடி. சுவாமிஸ் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வேர் ராஜம் அண்ட் டேஷ். The novel Swami and Friends is set in the fictional town of dash. Swami's father worked as a dash. Swami was particularly afraid of his dash teacher. Rajam was the son of the dash. Swami and his friends decided to form a dash team. Swami once got into trouble for leaving school early to attend a dash. When Rajam prepares to leave Malgudi, Swami tries to give him a dash as a farewell gift. The cricket team formed by Swami and his friends was called the dash. Swami's classmate Somu was considered the dash of the class. Swami's father insisted that he write a letter of apology to the dash. ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாகவே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. And that's it for this lecture. We will meet in the next lecture. Till then, happy learning.